ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஜாங்கோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு ஐ மீன் மாடல்ஸ், டெம்ப்ளேட்ஸ், வியூஸ் இது எல்லாத்தையும் பற்றி பார்த்தாச்சு. அது போக நம்ம இந்த அட்மினோட எப்படி அட்மின் வந்துட்டு சைட் எப்படி இது பண்ணுறது அது எல்லாமே பார்த்தோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸு இல்ல வந்துட்டு யூசர் உள்ள போறதுக்கு அப்படி ஒரு ஃபார்ம்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஜாங்கோவோட அந்த அட்மின் பேனல் ஆக்சஸ் பண்ற மாரி இருக்கிற ஃபார்ம்ஸ். இது பார்த்தீங்கன்னா, ஜாங்கோல டிஃபால்ட்டா அவைலபிளா இருக்குது. இத பத்தி தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பழைய ஃபோல்டர்ல கன்டின்யூ பண்ணாம, இப்போ ஒரு புது ஃபோல்டர்ல கன்டின்யூ பண்ண போறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா, அ அட்மின் ஓகே. ஜாங்கோ அட்மின் யூசர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஃபோல்டர பார்த்தீங்கன்னா, நம்ம டெர்மினல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டரோட பாத் பார்த்தீங்கன்னா, டெர்மினல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஜாங்கோ அட்மின் யூசர் அப்படின்னு ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஜாங்கோல ஃபர்ஸ்ட்டு ஒரு அட்மின் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம்ல, அந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் குடுத்துக்கலாம். அட்மின் ஸ்டார்ட் PRO ப்ராஜெக்ட். ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ப்ராஜெக்ட் நேம் குடுக்கணும். ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் சொன்னோம். ஸோ ரெஜிஸ்டர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஒரு டாட் வச்சுக்கலாம். இந்த டாட் வச்சா பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுறது அந்த இதுக்குள்ளாரயே கிரியேட் ஆயிரும். அடிஷனலா இன்னொரு ஃபோல்டர் போட்டு கிரியேட் பண்ணாது. ஸோ என்டர் குடுத்துக்கலாம். ஓகே, 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 ஓகே. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங்கோ இதில வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உள்ள போனீங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் ஆயிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அப்படியே இத வந்துட்டு விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்குமோ, அதே மாரி கிரியேட் ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அ ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம். இந்த ஜாங்கோட இதில பார்த்தீங்கன்னா, நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா, ப்ளே கிரவுண்டுன்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம்ல, அதே மாரி இதில வந்துட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின்னு வந்துட்டு நம்ம இது பேர் வச்சுட்டோம். ஸோ இதுக்கு ஆப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர்ன்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பைத்தானோட இந்த manage.py தான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ பைத்தான் பைத்தான் 3.py ஸ்டார்ட் ஆப் ரெஜிஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெஜிஸ்டர்ன்னு ஒரு ஆப் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெஜிஸ்டர் ஆப்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த வியூஸு இது எல்லாமே இருக்கும். நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு, இந்த ரெஜிஸ்டர் ஆப்ப வந்துட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டருங்கிற ஆப் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ரெஜிஸ்டர் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணணும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நியூ ஃபோல்டர்
TEMPLATES டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆ அந்த டெம்ப்ளேட்டுக்கு தேவையான ஒரு HTML ஃபோல்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நியூ ஃபைல் st regist.html regist.htmlனு ஒரு HTML கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். index.html ஓகே. இப்ப நம்மளுக்கு HTML இது 2மே கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த 2 HTMLக்கும் வந்துட்டு நம்ம அந்த வேல்யூஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். சாரி. ஓகே. இப்ப வந்துட்டு இண்டெக்ஸ் இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இத வந்துட்டு ஹோம் பேஜ் மாரி வச்சுக்கலாம். ஹோம் பேஜ் ஹோம் பேஜ். ஓகே. ஹோம் பேஜ் மாரி வச்சுட்டு ஹெட் இந்த பாடிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பாடி கன்டென்ட் வந்துட்டு இது பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் BLOCK பிளாக் கன்டென்ட் பர்சன்டேஜ். ஓகே. இப்போ பிளாக் கன்டென்ட் டைப் பண்ணியாச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ட் பிளாக் குடுத்துக்கலாம். சாரி. எண்ட் பிளாக். எண்ட் பிளாக் குடுத்தாச்சு. இதுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு HTMLல வந்துட்டு என்ன எழுதணுமோ அத எழுதப் போறோம். ஸோ இந்த இடத்துல சும்மா ஜெனரலா பார்த்தீங்கன்னா, நம்ம H1ல போட்டுட்டு, இந்த இடத்துல வந்துட்டு யூசர் LOGIN யூசர் லாகின் அப்படிங்கிற மாரி ஒரு பேஜ் வச்சுக்கலாம். ஓகே. இப்ப யூசர் லாகின்னு நம்ம வந்துட்டு பேஜ் வச்சுட்டோம். இப்ப இந்த பேஜ பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஓகே. இந்த இடத்துல நியூ ஃபைல் இன்னொன்னு ஓப்பன் பண்ணிட்டு LOGIN லாகின் டாட் HTML லாகின்.htmlனு ஒரு ஃபைல் வச்சுக்கலாம். இந்த லாகின்.htmlக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப வந்துட்டு இந்த பிளாக்க வந்துட்டு இண்டெக்ஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் extends extends index.html ஓகே. இத வந்துட்டு index.htmlலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பிளாக் கன்டென்ட் எழுத போறோம். சாரி பர்சன்டேஜ் பிளாக் கன்டென்ட் ஓகே. அதுக்கப்புறம் எண்ட் பிளாக் கொடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் எண்ட் பிளாக் ஓகே. இப்ப இது 2த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா தான் நம்ம இந்த ஃபார்ம் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு எழுத போறோம். இதுல H1 டாக்ல வந்துட்டு ஐ மீன் வந்துட்டு இது வந்துட்டு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாரி. ஸோ H1 யூசர் CREA யூசர் கிரியேஷன் ஃபார்ம் யூசர் கிரியேஷன் ஃபார்ம்னு வச்சுக்கலாம். இந்த யூசர் கிரியேஷன் ஃபார்ம்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபார்மோடது யூஸ் பண்ண போறோம். ஃபார்ம் இதில ஆக்ஷன் இல்ல. மெத்தட் பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். POST போஸ்ட். இந்த ஃபார்முக்குள்ள பார்த்தீங்கன்னா தான், நம்ம வந்துட்டு இந்த டிஃபால்ட்டா இதில இருக்க டெம்ப்ளேட் மாரி எடுக்க போறோம். RF அண்டர்ஸ்கோர் TOKEN டோக்கன். ஓகே. ஓகே. இப்ப இது வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு URL.py வந்துட்டு செட் பண்ணோம். பிகாஸ் வந்துட்டு நம்ம இந்த URL எல்லாம் இது பண்றதுக்கு. ஸோ நியூ ஃபைல் s.py ஓகே. urls.py செட் பண்ணியாச்சு. இப்ப இந்த URL எடுத்துக்கலாம். இங்க ஒரு URL இருக்கு. இந்த URL எடுத்துக்கலாம். ஓகே. சாரி. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா,
இந்த ரெஜிஸ்டர் லாகின்ல இந்த url.py வந்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். Paste. இந்த இது தேவைப்படாது, பாத் மட்டும் வச்சுக்கோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எம்டியில் வைக்க போகிறோம். எம்டியில் வச்சுட்டு இந்த அட்மின் டாட் சைட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வியூஸில் வந்துட்டு ரெண்டர் பண்ணுறது எழுதணும். ஸோ வியூஸ் டாட் dex இண்டெக்ஸ் ஆமாம் இண்டெக்ஸ். ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனோடது பாத் JSTR ரெஜிஸ்டர் லாகின். இது லாகின் ஆமாம் வியூஸ் டாட் இண்டெக்ஸ் கமா டாட் இண்டெக்ஸ் கமா நேம் LOGIN லாக். ஓகே, இப்போ வந்துட்டு ரெண்டும் இது பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வியூஸோடது இம்போர்ட் பண்ணோம். ஸோ from import views. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வியூஸோடது இம்போர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம இந்த ஓல்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணோம். PATH பாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு empty LUD include. ஸோ இந்த இடத்துல பாத் கமா இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடில் நம்ம இந்த ரெஜிஸ்டர் REGISTR register டாட் URLs